வெல்கம் டு நியா நாயா. என்ன சார், என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க? ட்ரால் பண்ணி உங்க டிஆர் பேத்திக்க போறீங்களோ இல்ல மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி கலவரத்தை உண்டாக்க போறீங்களா? சாச்சா, இது அந்த மாதிரி சேனல் இல்லை. உங்க தரப்பு நியாயத்தை நீங்களே சொன்னா மக்களுக்கு புரியும் தான் அவங்களே கூப்பிட்டோம். சரி கேளுங்க. எதுக்காக உங்க இனத்து மேல நிறைய மக்கள் வெறுப்பை கொட்டுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அத பாத்தீங்கன்னா சார், இந்த கோழி ஆடு மாடுலாம் உங்க மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உபயோகமா இருக்கு. பால் தோல் கறின்னு அதுங்கள்ல இருந்து என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துறீங்க. இதுவே எங்க கறி மட்டும் மட்டன் போல 1 கிலோ 1000 ரூபான்னு சொன்னா ஒரு பையனை வெளில விட்டு வைப்பீங்களா? அத்தனை பேரையும் தூக்கின்னு போய் வளர்க்க மாட்டீங்க. உங்களால இந்த சொசைட்டிக்கு என்ன பயன் இருக்கு? நாங்க உங்க காவலாளிங்க. சிசிடிவி கூட தப்பு நடந்ததுக்கு அப்புறம் மேலதான் கண்டுபிடிக்கும். ஆனா நாங்க தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்துடுவோம். ஏன் போலீஸ் ஆர்மில எல்லாம் எத்தனை டாக்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களோட பெஸ்ட் கம்பெனியன் நாங்க. சொந்தக்காரங்க மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். நீங்க சிரிச்சா நாங்களும் ஹாப்பியாவோம், நீங்க அழுதா நாங்களும் சோகமாவோம். ஆனா உங்கள சில பேர் ரோட்ல போற ஜனங்களை, குறிப்பா சின்ன சின்ன குழந்தைங்களை பிடிச்சி கடிக்கிறாங்களே, அது தப்பு தானே? ஒத்துக்கிறேன் சார், 100% தப்புதான். இப்போ யானைக்கு மதம் பிடிக்குது, பாகனை கூட புடிச்சு கொல்லுது. அதுக்குன்னு யானையை சாவடிக்கிறீங்களா என்ன? அது குணப்படுத்துறீங்கல்ல. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொரோனா வந்தது, உயிர்கொல்லி நோய், கிட்ட போனா ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டுட்டீங்களா என்ன? குணப்படுத்த தானே முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா அதுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு ஏதேதோ பேர் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த ஆண்டவன் எங்களை வாயிலா ஜீவனா படிச்சு தொலைஞ்சுட்டானே, நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆன நாய்ங்க தான் போய் குழந்தைங்களை கடிக்குதுங்க, கோவமா நடந்துக்குதுங்க. ஆனா அந்த மாதிரி சில பேர் பண்றதால மொத்த பேரையும் பிடிச்சி ஷெல்டர்ல போடு கொலை பண்ணுனா என்னங்க நியாயம்? தெருவுக்கு நீங்களே 10-15 பேர் இருந்தா நடக்கிற ஜனங்களுக்கு பயமா தானங்க இருக்கும். உங்க பெண்களுக்கு பிரசவத்துல 1 குழந்தை இல்ல 2 குழந்தை பிறக்குது, இது இயற்கை. அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் ஒரு பிரசவத்துல 5 குட்டி 6 குட்டி போட்டா அதுவும் இயற்கை தானே. இதை எங்களால எப்படி மாத்த முடியும்? நீங்க வேணா கொண்டு போய் கருத்தடை பண்ணி விடுங்க, வலிக்கும் தான். ஆனா பரவாயில்ல, உங்க மனுஷனை வாழணுன்றதுக்காக நாங்க இதை தாங்கிக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போற கழிவுனால பல சுகாதார பிரச்சனைகள், பல நோய்கள் வருதுன்றாங்களே. ஏதாவது சொல்லிட போற. இப்ப கொஞ்ச காலமா தானே எல்லா வீட்லயும் பாத்ரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க மனுஷங்கெல்லாம் எங்க போய் காலை கடனை கழிச்சாங்க? எங்களுக்கு தான் 5 அறிவு, உங்க ஆளுங்களுக்கு 6 அறிவு தானே. ஏன் இன்னும் ரோட்ல யூரின் போறாங்க? அது மட்டுமா, ஃபேக்டரி கழிவுகள் அது இதுன்ட்டு உங்களால ஏற்படாத சுகாதார பிரச்சனை தான் எங்களால ஏற்பட்டுருச்சா? உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி சண்டை போடுறாங்க, திட்டுறாங்களே. நாங்கன்னா உங்களை மாதிரி 3 வேளையும் விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாள் பூரா தேடி அலைஞ்சு சாப்பிட்ற அந்த ஒரு வேலை தான். மிச்ச நேரம் பூரா பட்டினியாதாங்க இருப்போம். ஏதோ கொஞ்சம் நல்ல உள்ளங்க எங்க மேல பார்த்தா வேணா ஒன்னு கேட்டுக்கிறேன். இனிமேட்டு இந்த நாய் பொறப்பே வேணாண்டா சாமி. அதை விட கேவலமான இந்த மனுஷ பொறப்பு வேணவே வேணாம்.